Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா கலைஞர் நூற்றாண்டு பூங்கா. இவனோட மூஞ்சில ஏதோ ஒரு என்ன பளபளன்னு தெரியுறடா. குளிச்சியா? கேமரா அப்படி இருக்குல்ல, நல்ல அப்படி இருக்கு. சரி, பார்க் பத்தி சொல்லு. இந்த பார்க் வந்து கலைஞர் நூற்றாண்டு பூங்கா. சரி சரி சரி, ஏன் திட்டாதீங்க மணிகண்டன் எல்லாத்துக்கும். நம்ம மிஸ்டுக்குள்ள போக போறோம். பனிப்புகை நடைபாதையா? சொர்க்கத்துக்குள்ள போறேன் நான். இருட்டா தெரியுது. இருட்டா தெரியுறேனா? ஆவி மாதிரி இருக்க. சொர்க்கத்துக்குள்ள போறேனா? ஏய் ஆமா அப்படிதான் இருக்கு. ஐயோ கண்ணு தெரியலடா. கண்ணு தெரியல. பனிமூட்டமா? பனிமூட்டம். गाइस கொடைக்கானல்ல இருக்கோம். கொடைக்கானல்ல இல்ல, ஊட்டில இருக்கோம். நீ கம்மியாயிடுச்சு. அவ்வளவுதான் நம்ம வருது இங்க பாரு. அங்க தான் அதிகமா வருது இல்ல? இல்ல நம்ம தூரமா இருந்து பார்க்கிறதுனால அது தெரியும். அப்படியே நம்ம கிட்ட ஆமா ஆனா நம்ம கிட்டத்துல இருக்கும்போது கம்மியா இருக்க மாட்டேங்குது. மறஞ்சிட்டோம், ஆவி ஆயிட்டோம். ஆவி. ஐயோ கோல்ட் ஆயிடுது எனக்கு, சீக்கிரம் வா. வா அந்த பக்கம் தான் போறோம். எனக்கு கண்ணு தெரியல. கண்ணு தெரியல எனக்கு. வா வா. கொஞ்சம் தண்ணி, அது தண்ணி தான் மிஸ்ட் மாதிரி வருது. கொஞ்சம் ஸ்ப்ரே மாதிரி பண்ணும்போது அது நல்லா சில். நீங்க ரொம்ப நேரமா உள்ள இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈரம் ஆயிடுவீங்க. அதனால கொஞ்சம் டக்குன்னு பார்த்துட்டு வந்துருங்க. அது உள்ள வந்தீங்கனாவே ஃபர்ஸ்ட் இதுதான் ஒரு க்ரௌடா போயிட்டு இருக்கும். இது எல்லா டைமும் கிடையாது, கொஞ்சம் டைம் மட்டும் தான். இத வந்து ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி போடுறாங்க. அந்த டைம் மட்டும் 10 மினிட்ஸ் கிட்ட அது அப்படியே 5 to 10 மினிட்ஸ். திருப்பியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் போடுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் எங்க போறோம்? நெக்ஸ்ட் வந்து பறவைகள் சரணாலயம். பறவைகள் சரணாலயம் இல்ல, அங்க வந்து பறவைகள்லாம் இருக்கும். நம்ம மேல எல்லாம் வந்து உட்காரும். 12 வயதுக்குள்ள இருக்கவங்க மட்டும் இத மேல ஏறலாம். வந்து தப்பா சொல்லிட்டாரு. 2 வயசு தெரியாம 2 தூரமா இருந்து பார்க்க 2 மட்டும் தான் காது கேக்கலன்னு நினைச்சிட்டேன். கொஞ்ச நேரத்துல தூரமா இருந்து பார்க்க 2 மட்டும் தான் தெரிஞ்சது. அதனால 2ன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலா 12 வயசு இருக்கவங்க வரைக்கும் அதுல போகலாம். டோரா மாதிரி பேசிட்டு இருக்குது. கிளாஸ் ஹவுஸும் அப்புறம் இந்த பேர்ட்ஸ் பார்க்குறதுக்கும் புக் பண்ணும்போது ஜிப்லைன் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வச்சுருந்தோம். ஜிப்லைன் வந்து என்னென்னா இப்போ ஏதோ மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கான், அதனால் அது வந்து இப்போ ஆப்ரேட்டிங்கில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் இது ரெண்டையும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். ஏய் ஜிப்லைன் இருக்கு, ஜிப்லைன் இருக்கா? ஜிப்லைன் இருக்கா? மெயின்டெனன்ஸ் போயிட்டுருக்கா? எனக்கு அவன் போகிறத பார்க்கும்போது ஜாலியாக இருக்குடி. ஜிப்லைன் வந்து மெயின்டெனன்ஸ் போயிட்டுருக்கு. அந்த பையன் இங்கே ஒர்க் பண்ணுற பையன். ஒர்க் பண்ற பையனா? அவன் தானே இப்ப சொன்னா மெயின்டெனன்ஸ் பையானு. சார் நாங்க வர டைம்ல மட்டும் ஏன்டா அப்படி பண்றீங்க? மெயின்டெனன்ஸ் இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு சொல்லிட்டு. எனக்கு டவுட் என்னன்னா, இதான் எனக்கு கிளாஸ் ஹவுஸ்னு பேர் வச்சிருக்காங்க. ஏன் ஃபர்ஸ்ட் கண்ணாடியில செஞ்சிருக்காங்க இது? அப்பதானே கிளாஸ் ஹவுஸ். ஒருவேளை வந்து கிளாஸ்ல வச்சு உள்ள வந்து பிளான்ஸ் எல்லாம் வைக்கிறப்ப சூரியனுடைய சொல்லு சூரியனோட கதிர்வீச்சு உள்ள வரும். கதிர்வீச்சு இல்ல, வெளிச்சம் நினைக்கிறேன். இப்படிதான் சில்லுன்னு இருக்குடி. நாங்க நின்னா எது பூனே தெரியாது. போய் நில்லு. ஆமா இது தெரியல, பூ எதுன்னு தெரியல. பூ மேல ஒண்ணு உட்கார்ந்துல வண்டு அந்த மாதிரி தெரியுது. அடிச்சிடுவேன். பூவே மறைச்சு நிக்கிற நீ. நீ அப்பப்போ சொல்லிட்டு இருப்பியே நானே ஒரு பூ தான் அப்படின்னு. நானே ஒரு. அப்ப இது வந்து என்ன ஹவுஸ்? ஃப்ளவர் ஹவுஸ். ஃப்ளவர் ஹவுஸ் இல்ல, பக்கெட் ஹவுஸ். பொண்ணோட ஹவுஸா? ஆமா. வீட்லயே ஒன்று சேர்த்துக்க மாட்டாங்க. நிறைய செடி பூ வச்சிருக்கிறாங்க, எல்லாமே ஒரிஜினல். ஃபுல்லா இந்த கிளாஸ்ல கவர் பண்ணி ஏசி போட்டு சூப்பரா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கவே. மேல என்ன இருக்கு? இதேதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டெசர்ட்லலாம் வளரும். ஆமா, இது தண்ணி கம்மியா, வெயில் அதிகமா. தண்ணி கம்மியா இருக்கணும், வெயில் அதிகமா இருக்கிறதுனால. மேபி வெயிலுக்காக தான் இந்த கண்ணாடி கிளாஸ் போட்டுருக்காங்க. இதானே நான் வழியிலே சொன்னேன். என்ன ஒரு தற்கொலையா நினைக்காதீங்க மணிகண்டன். நீ தொடு, சும்மா தொட்டு பாருடி. பயமா இருக்கு. நீ ஸ்ட்ராங்கா இருக்குடா. எனக்கு ஒரு விஷயம் புரியல. என்னது? கீழே வந்து சில்லுன்னு இருக்கு, ஏசி போட்ட மாதிரி. மேலே வந்தோன்னா பயங்கர வார்மா ஒரு மாதிரி சூடாக இருக்கு. ஏன்னா இங்கே டைரெக்டாக வெயில் அடிக்குது.
அப்படியா? அப்படி பார்த்தா கீழே ஓப்பனாக தானே இருக்கு. அப்படி கீழே வந்து மேலே ரூஃப் இருக்கு, இங்க வந்து ரூஃப் ஃபுல்லா கிளாஸ்ல இருக்கு. அதுவும் இல்லாம அந்த கிரீன் இது போட்டிருக்காங்க. அதனால அப்படி இருக்கா? இங்க இருக்க செடிக்கு சன்லைட் அதிகமா தேவையில்ல. அங்க பாரு அந்த இது இருக்கு பாரு. இது இந்த குட்டி குட்டியா நம்ம வச்சிருப்போம்ல. இரண்டு எடுத்து பேக்ல போட்டுக்க. ஏய் திருடுன்னா சாவச்சிரும் ஒண்ணு நான். மேடம் இதெல்லாம் நல்லா கியூட்டா இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் தூக்கிட்டு போலான்னு பாக்குறா. அவ்வளவுதான், கிளாஸ் ஹவுஸ் பார்த்தாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம எங்க போறோம்? என்னது அது? பறவை பறந்து காட்டினியா? நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பறவைகள் பார்க்க போறோம். பேர்ட்ஸ் பார்க்க. என்ன பறந்து ஒரு டைம் வச்சுதான் போகணுமா என்ன? ஆமா, ஏன் அது அந்த பேர்ட்ஸ்க்கு இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது, நமக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாதுன்னு இருப்பாங்க. உங்க பின்னாடி கேட்டு தள்ளு தெரியும். வாடா. அந்த கையில வாங்கணும். இப்போ இந்த பேர்ட்ஸ் எப்படி வாங்குறது? நான் வாங்குறேன் பாரு. நீட்டு நீட்டு வருது வருது. நீ பக்கத்துல போ, கை பக்கத்துல வைக்காது. எப்படி அவ்வளவு வருது? கிட்ட கிட்ட போ. வருது வருது. அவ்வளவுதான். குடு குடு நாரங்கற குடு. வாங்கணும்னா நீ வந்து குடும்ப பெண்ணே எடுடா. நான் வீடியோ எடுக்கறேன்டா. பயப்பட கூடாது. தொடு. ஓ ஏன் ஏன் நீ வருதா? இங்க பாரு, இங்க பாரு. விடு விடு, பயப்படாத, ஒன்றும் பண்ணாது. இங்க சைடு வா. இப்படி வாடி, அது ஒன்றும் பண்ணாது. ஒன்றும் பண்ண. அப்படியே இங்க பாரு, இங்க பாரு, மூஞ்சி பாரு. ஒன்றுமே பண்ணாது. இங்க பாரு, இங்க ரெண்டு நல்லா இருக்கும். இங்க பாரு, இங்க பாரு. கண்டிப்பா செயினை தூக்குறத பார்த்தா நம்மளே தூக்கிட்டு போயிடும். ஒன்னையும் தூக்கிட்டு போயிடும். என்னலாம் யாராலையும் வெயிட்டா இருப்படி கிளிக்கு அது முடிய பிடிச்சி கொத்தோட தூக்கிட்டு போயிடும் எல்லாம். அது அந்த வெள்ளை கிளி தான் அவனை தூக்கிட்டு போகும். அது பார்க்கவே பயமா இருக்குடா. சரி ஆமா, விடுதலை பண்றேன் நான். போ, வெளியே போ. வா வா வா. கூப்பிடு, பை பக்கத்துல போ. கை எங்க பக்கத்துல நிட்டா அவ கால் அவ்வளவு தூரம் வராது அதுங்களுக்கு. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. போயிடுச்சு. நீ வாடா. விடுதலை செஞ்சுட்டேன். எதை? நான் ஒரு பேர்ட்ஸ் லவர். ஆக்சுவலி ஏற்காடு போயிருந்தேன்ல, அங்க இந்த மாதிரி ஒன்று இருந்தது. அது வந்து இதை விட ரொம்ப பெருசு. அங்க வந்து எப்படின்னா போறப்பவே கையில வந்து கொஞ்சம் ஃபுட்டு கொடுத்துருவோம். அது வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டே கை நீட்டினா அது வந்து உட்கார்ந்து சாப்பிடும். என்ன உட்கார்ந்துட்ட? வா போலாம், போய் சுத்தி பார்க்கலாம். கால் வலிக்குதுடா. கால் வலிக்குதா? என்னடியா அந்த கிளாஸும் பேர்ட்ஸ் மட்டும் தானே பார்த்துருக்கோம், வேற என்ன பார்த்தோம்? அவ்வளவுதான் இருக்குல்ல. பெரிய பார்க்கிங் பாரு, இன்னும் சுத்தத்துக்கு நிறைய இருக்கு. செடி செடியா இருக்கு, மரமா இருக்கு. அவ்வளவுதான். பார்க்குடா, செடி செடி மரமா இருக்கும். அது எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு பாரு. வா வா, இந்த எனர்ஜெட்டிக்கா இருக்கு. வா வா, கம் கம் வா. போயிட்டு சுத்தி பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து நெக்ஸ்ட் சாப்பிட போலாம். நான்லாம் வர மாட்டேன், நீ தான் இழுக்கணும். அப்படியே இழுப்பேன். நீ வந்து கேமரால மோதணும், நான் அப்படியே வேற வீடியோல வேற பொண்ணோட காட்டுவேன். அதானே அப்படி நீ சுத்திக்கிட்டு வரணும்டி. அப்படி வரணுமா? நீ என்ன சொன்ன? பழி வாங்குறியா? நீ பட்டாம்பூச்சி, அது ஏன் என்ன சுத்தி வருதுன்னு சொல்லு. ஏன்னா நீ ஒரு ஹனி. எடிட்ல தூக்குனேன்னு வையே, பிரேக்கப் பண்ணிடுவேன். எடிட்ல தூக்கணும்னா பிரேக்கப் பண்ணிடுவியா? ஆமா, இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ். மான்லாம் பாருங்க தண்ணி குடிக்குது. மானா ஆடாடியது? ஆட்டு மான். ஆட்டு மானா? ரொம்ப பார்த்தா மான் மாதிரி தான் இருக்கு. இல்ல ஆடு. இந்த காட்டுக்குள்ள இருக்கும்ல அந்த ஆடு. காட்டு ஆடு. காட்டாடு. காட்டாடு அதானே? இல்லையா? இல்ல. ரோஸ் மில்க் ஷேக் கரெக்டா? அப்படிதான் சொன்னாங்க. ரோஸ் மில்க் வந்து ஆளுக்கு ஒன்று வந்து சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டோம். பார்க்கை ஃபுல்லாக சுற்றிட்டு பார்த்துட்டு சாப்பிட்லான்னு பார்த்தோம். ரோஸ் மில்க் மட்டும் குடிச்சிட்டு அவ்வளோதான். ரோஸ் மில்க் குடிச்ச சாப்பாடு அங்கே வந்து இல்லை, சாப்பிட்ற மாதிரி எதுவும் இல்லை. கொஞ்சம் வெறும் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டமாக தான் இருந்தது செட்டாவில். அதனால் வெளியில் போய் சாப்பிட்லான்னு சொல்லி சரி கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு கிளம்பலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். அவ்வளோதான், வீடியோட முடிஞ்சுது. இதோட எண்டு பண்ணிக்கிறோம். என்ன அவ்வளோதான் கைஸ், வீடியோ ஓவர். பை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். சீக்கிரமாக அடுத்த வீடியோவும் போடுறோம். பை. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு வரணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.